ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 142 அடையாளம் கேட்டு சோதித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 11 முதல் 13 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 54 முதல் 56 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு ஒரு ஜெபக்கூடத்தில் போதிக்க தொடங்கினார். அபகூக் எவ்வளவு அன்போடு உங்களை தியானிக்க அழைக்கிறார். கண்களை ஏறெடுத்து வரும் தேசங்களை பாருங்கள், ஆச்சரியப்படுங்கள், பிரமிப்பு கொள்ளுங்கள். உங்கள் நாட்களில் அதிசயம் ஒன்று நிகழப்போகிறது. அதனை சொல்ல கேட்கிறவன் ஒருவனும் அதை நம்ப மாட்டான் என்று சொல்கிறார். இன்றைய நாட்களிலும் கூட இஸ்ராயேலில் உடல் பூர்வமான எதிரிகளை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தில் உள்ள சிறு சிறு விவரங்களை விட்டுவிட்டு அதில் அடங்கியுள்ள பெரும் தீர்க்க வசனத்தை நாம் தியானிப்போம். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் இவ்வாழ்வுக்கான குறிப்பை கொண்டுள்ளதாக தோன்றும் போது கூட அவை ஒரு ஞான ரீதியான பொருளை எப்போதும் கொண்டுள்ளன. எனவே நடந்திருக்கிற நிகழ்ச்சி அது எத்தகையது என்றால், உண்மை கடவுளின் அத்தியந்த நன்மைத்தனத்தை ஒருவன் உறுதியாக நம்பவில்லை என்றால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிகழ்ச்சி என்னவென்றால், சர்வேசுரன் தம் வார்த்தையானவரை உலகத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார் என்பதுதான். அந்த வார்த்தையானவர் குற்றமுள்ள படைப்பை மீட்பதற்காக கடவுளிடமிருந்து பிரிந்து வருகிற கடவுளாக இருக்கிறார். அதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அரசர்கள் மீதும் கொடுங்கோலர்கள் மீதும் பாவத்தின் மீதும் மூடத்தனத்தின் மீதும் நான் கொள்ளும் வெற்றியின் ஆற்றலை தடுத்து நிறுத்த உலக சக்திகளில் எதனாலும் முடியாது. நானே வெற்றி வீரராக இருப்பதால் நான் வெல்வேன். ஜெபக்கூடத்தின் அற்றத்திலிருந்து ஒரு பரிகாசம் உள்ள சிரிப்பும் ஒரு கத்தலும் சேர்ந்து வெளிப்பட்டது. மக்கள் எதிர்ப்பு காட்டினார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதில் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டு கண்களை மூடியிருந்த ஜெபக்கூட தலைவர் எழுந்து நின்று அமைதியாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். குழப்பம் விளைவிப்போரை வெளியேற்றி விடுவதாக மிரட்டினார். இயேசு ஜெபக்கூட தலைவரை பார்த்து, அவர்கள் பேசட்டும், தங்கள் எதிர்வாதங்களை விளக்கும்படி அவர்களை கூப்பிடும் என்றார். முரண்பாடுள்ளவர்கள் இயேசுவை பார்த்து, ஓ நல்லது, மிக நல்லது, நாங்கள் அருகில் வருவோம், உம்மிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறோம் என்றார்கள். ஜெபக்கூட தலைவன் அவர்களை பார்த்து, வாருங்கள், கேதேஸ் மக்களே, அவர்கள் கடந்து வரட்டும், வழிவிடுங்கள் என்றார். அவர்கள் வந்ததும் இயேசு அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். முரண்பாடுள்ளவர்கள் இயேசுவை பார்த்து, ஆக நீர்தான் மெசையா என்று சொல்கிறீரா என்று கேட்டார்கள். அதில் ஒருவன் இயேசுவை பார்த்து, வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு உம்மை நாங்கள் விசுவசிக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்க முடியாது. யாரும்
நல்ல விசுவாசத்திலும் கூட பொய் சொல்லலாம். விசுவசிப்பதற்கு சான்றுகள் தேவை. ஆகவே நீர் யார் என்று சொல்கிறீரோ அவர்தான் நீர் என்பதை எங்களுக்கு நிரூபியும் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, இஸ்ராயேல் என் சான்றுகளால் நிறைந்திருக்கிறது என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, ஓ அவைகளா? அவை எந்த ஒரு பரிசுத்த மனிதனும் செய்யக்கூடிய அற்ப காரியங்கள். இஸ்ராயேலில் உள்ள நீதிமான்களால் அவை ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றன, இனியும் செய்யப்படும் என்றான். மற்றொருவன் இயேசுவை பார்த்து, நீர் பரிசுத்த தரத்தின் மூலமாகவும் கடவுளின் உதவியாலும் தான் அவற்றை செய்கிறீர் என்பதும் நிச்சயமில்லை. உண்மையில் சாத்தான் உமக்கு உதவி செய்கிறான். அதுவும் உண்மையாகவே நம்பக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு வேறு சான்றுகள் வேண்டும், இன்னும் உயர்ந்த நிலையில் உள்ள சான்றுகள், சாத்தானால் தர முடியாத சான்றுகள் என்றான். வேறொருவன் இயேசுவை பார்த்து, நிச்சயமாக மரணத்தின் மீது ஒரு வெற்றி என்றான். இயேசு அவனை பார்த்து, அந்த சான்றுதான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அவை உடல் உணர்ச்சி இழந்து விரைத்து போகும் நோயால் தாக்கப்பட்ட நிகழ்வுகள். உதாரணமாக, அழுகி போன ஓர் உடல் மீண்டும் உயிர் பெறுவதையும் மீண்டும் உருவாக்கப்படுவதையும் எங்களுக்கு செய்து காட்டும். கடவுள் மீண்டும் தூசியாகி கொண்டிருக்கிற சேற்றுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க வல்ல ஒரே ஒருவராகிய கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் உறுதியடையும்படியாக என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, தீர்க்க தரிசிகளை விசுவசிக்கும்படியாக எவனும் அவர்களிடம் இதை கேட்டதில்லை என்றார். சதுசேயன் இயேசுவை பார்த்து, நீர் ஒரு தீர்க்க தரிசியை விட பெரியவர், நீர் இறைமகனாக இருக்கிறீர், அல்லது குறைந்தபட்சம் அப்படி நீரே சொல்கிறீர். ஆகவே நீர் ஏன் கடவுளை போல செயல்படுவதில்லை? முன்னே வாரும், எங்களுக்கு ஒரு அடையாளம் தாரும் என்றான். பரிசேயனான சீமோன் இயேசுவை பார்த்து, ஆம், நீரே இறைமகனாக இருக்கிறீர் என்று நிரூபிக்கும்படி பரலோகத்திலிருந்து வருகிற ஓர் அடையாளம், அப்போது நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்றான். உசியேல் இயேசுவை பார்த்து, நிச்சயமாக சீமோன், நீர் சொல்வது தான் சரி. ஆரோனின் பாவத்தை நாங்கள் மீண்டும் கட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு விக்கிரகத்தை, பொற்கன்று குட்டியை நாங்கள் வழிபட மாட்டோம். ஆனால் கடவுளின் செம்மறி புருவையை ஆராதிக்க எங்களால் முடியும். அது நீர்தான் இல்லையா? நீர்தான் என்று பரலோகம் நிரூபித்தால் எங்களால் ஆராதிக்க முடியும் என்றான். சாதோக் இயேசுவை பார்த்து, நான் சொல்வதை கேளும், நான் தங்க வேத பாரகன். கிறிஸ்துவே, உமக்கு முன் ஏகப்பட்ட கள்ள கிறிஸ்துக்கள் வந்திருக்கிறார்கள். போதுமான அளவுக்கு ஏமாற்றுக்காரர்களை நாங்கள் பார்த்து விட்டோம். நீரே உண்மையான கிறிஸ்து என்பதற்கு எங்களுக்கு அடையாளம் வேண்டும். கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றால் அதை அவர் உமக்கு மறுக்க முடியாது. நாங்களும் உம்மை விசுவசித்து உமக்கு உதவி செய்வோம். இல்லாவிடில் கடவுளின் சட்டத்தின்படி உமக்கு உரியது என்னவென்று
உமக்கு தெரியும் என்றான். ஒரு நாளுக்கு முன்னால் அவர்கள் எறிந்த கல்லால் காயப்பட்டிருந்த தமது கரத்தை இயேசு உயர்த்தி அதை தம்மிடம் பேசியவனுக்கு காட்டி, இந்த அடையாளத்தை பார்த்தாயா? நீதான் இதை செய்தாய். மேலும் ஒரு அடையாளத்தை நீ சுட்டி காட்டியிருக்கிறாய். செம்மறி புருவையானவரின் திருவுடலில் அது பொறிக்கப்படுவதை நீ காணும் போது நீ களி கூறுவாய். இதை பார். உன்னால் இதை பார்க்க முடிகிறதா? உன் வாழ்வு முறை பற்றி கணக்கு கொடுக்கும்படி நீ தோன்றும் போது மோட்சத்திலும் நீ இதை காண்பாய். ஏனென்றால் நானே உன் நீதிபதியாக இருப்பேன். என் ஊழியத்தினுடையவும் உன்னுடைய ஊழியத்தினுடையவும் என் நேசத்தினுடையவும் உன் வெறுப்பினுடையவும் அடையாளங்கள் இருக்கிற என் மகிமைப்படுத்தப்பட்ட உடலோடு நான் அங்கே இருப்பேன். உசியேராகிய நீயும் சீமோனாகிய நீயும் கைப்பாசும் அன்னாசும் இன்னும் ஏராளமானவர்களும் அதை காண்பார்கள். கடும் கோபத்தின் நாளும் பெரும் அச்சத்திற்குரிய நாளுமாகிய அந்த கடைசி நாளன்று அவர்கள் அதை காண்பார்கள். அப்போது பாதாளத்தில் இருப்பதை நீ தேர்ந்து கொள்வாய். ஏனென்றால் காயப்பட்ட என் கரத்தின் அடையாளம் நரக நெருப்பை விட அதிகமாக உன்னை பாதிக்கும் என்றார். இயேசுவுக்கு எதிரான கும்பல் இயேசுவை பார்த்து, ஓ, அவை தெய்வ நிந்தனையான வார்த்தைகள். உன் உடலோடு நீ மோட்சத்தில் இருப்பாயா? தெய்வ நிந்தையாளனே, கடவுளின் இடத்தில் நீ நீதிபதியாக இருப்பாயா? உன்மேல் சாபம் வரக்கடவது. பிரதான ஆசாரியரை நீ அவமானப்படுத்துகிறாய். நீ கல்லால் எறியப்பட தகுதியானவன் என்று கும்பலாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் கத்தினார்கள். ஜபக்கூட தலைவர் ஒரு பிதாவை போலவும் தமது முதிர் வயதில் மோசேயை போலவும் கம்பீரமாக மீண்டும் எழுந்து நின்று, கேதேஸ் ஓர் அடைக்கல பட்டணம், இது லேவியரின் நகரம், அதை மதியுங்கள் என்று கத்தினார். எதிரான கும்பல் ஜபக்கூட தலைவரை பார்த்து, அது பழைய கதை, இனியும் அதற்கு மதிப்பில்லை என்றார்கள். ஜபக்கூட தலைவர் அவர்களை பார்த்து, ஓ தெய்வ நிந்தையான நாவுகளை, நீங்கள் தான் பாவிகள், அவர் அல்ல. நான் அவரை தற்காப்பேன். அவர் தவறான எதையும் சொல்லவில்லை. தீர்க்க தரிசிகள் சொன்னவற்றை அவர் விளக்குகிறார். நல்ல வாக்குத்தத்தத்தை அவர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்களோ அவர் காரியத்தில் தலையிடுகிறீர்கள். அவருடைய கோபத்தை தூண்டுகிறீர்கள். அவரை நோக செய்கிறீர்கள். நான் அதை அனுமதிக்க மாட்டேன். தந்தை வழியில் லேவியின் குடும்பத்தையும் தாய் வழியில் ஆரோனின் குடும்பத்தையும் சேர்ந்த வயோதிபனான மத்தியாசின் பாதுகாவலுக்கு அவர் உட்பட்டிருக்கிறார். வெளியே போங்கள். அவர் எனது முதிர் வயதுக்கும் என் புதல்வர்களின் இளமைக்கும் போதிக்கட்டும் என்றார். எதிரான கும்பல் ஜபக்கூட தலைவரை பார்த்து, அவன் எங்களுக்கு உண்மையான அடையாளத்தை தரட்டும், நாங்கள் திருப்தி அடைந்து போய்விடுவோம் என்று கத்தினார்கள். இயேசு ஜபக்கூட தலைவரை பார்த்து, நிலைகுலைய வேண்டாம் மத்தியாஸ், நான் பேசுவேன் என்று ஜபக்கூட தலைவரை அமைதிப்படுத்தி எதிரான கும்பலை நோக்கி,
மாலையில் வானத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். அஸ்தமனத்தில் அது சிவந்திருந்தால் ஒரு முதுமொழியின்படி சூரிய அஸ்தமனம் வானத்தை சிவக்க செய்திருப்பதால் நாளைக்கு சீதோஷ்ண நிலை நன்றாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். அதே போல விடியற் காலையில் பாரமான மூடுபனியுள்ள ஈரமான காற்று சூரியனை பொன்னை போல் பிரகாசமாக ஒளி வீசுவதிலிருந்து தடுக்கும் போது பகற்பொழுது முடிவதற்கு முன் புயல் வரும் என்கிறீர்கள். எனவே மாறுகிற வானத்தின் அடையாளங்களை கொண்டும் அதைவிட அதிகமாக காற்றுகளின் நிலையற்ற அடையாளத்தை கொண்டும் அந்த நாளில் நடக்க போவதை உங்களால் சொல்ல முடிகிறது. ஆனால் காலங்களின் அடையாளங்களை உங்களால் சொல்ல முடியவில்லையா? அது உங்கள் மனங்களையும் உங்கள் அறிவையும் பெருமைப்படுத்தவில்லை. அது உங்கள் ஆத்துமங்களின் மீதும் உங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிற ஞானத்தின் மீதும் முழுமையான அவமதிப்பை கொண்டு வருகிறது. நீங்கள் ஒரு நெறிகெட்ட விபசார தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். இஸ்ராயேலில் தீமையோடு விபசாரம் செய்த ஒருவனுடைய திருமணத்தினால் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கிறீர்கள். அந்த குற்றத்தை செய்த உங்கள் தந்தையர்களின் பாவத்தை மீண்டும் செய்வதன் மூலம் உங்கள் நெறிகெட்ட தரத்தையும் விபசாரத்தையும் அதிகரிக்கிறீர்கள். கவனியும் மத்தியாஸ், கேதேஸ் பட்டண வாசிகளே, ஒரு விசுவாசியாகவோ அல்லது ஒரு எதிரியாகவோ இங்கே கூடியிருக்கிறவர்களே கேளுங்கள். நான் உங்களுக்கு விளக்க விரும்பிய அபகூக்கின் தீர்க்க தரிசனத்திற்கு பதிலாக நான் கூறுகிற என் சொந்த தீர்க்க தரிசனம் இது. இந்த கெட்டுப்போன விபசார தலைமுறை ஓர் அடையாளம் கேட்கிறது. யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் அதற்கு தரப்பட மாட்டாது என்று சொல்லி அப்போஸ்தலர்களை பார்த்து, நாம் போவோம், நல்ல மனதுள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு இயேசு தம் சீடர்களோடு வெளியே சென்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 142 அடையாளம் கேட்டு சோதித்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.